ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஏர் ஃப்ரையர் சீரீஸில் நம்ம மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போது இது கூட நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். ஒரு 20-30 புதினா இலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. புதினா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்தோன்னா நமக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்க அரை கப் கடலைப்பருப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 15லேருந்து ஒரு 17 வடை கிடைக்கும். இப்போது இதை இந்த மாதிரி தட்டி ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் நம்ம வச்சிடலாம். இந்த சமயத்தில் நம்மளோட ஏர் ஃப்ரையரை 200 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் நம்ம மிடில் ரேக்கில் இதை வச்சு 200 டிகிரி செல்சியஸில் 7 மினிட்ஸ் இதை ஏர் ஃப்ரை பண்ண போகிறோம். 7 நிமிஷம் கழித்து நம்ம இதை வெளியில் எடுத்து நம்ம 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை திரும்பவும் உள்ளே வச்சுட்டு நம்ம 220 டிகிரி செல்சியஸில் 7லேருந்து 8 நிமிஷம் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மசால் வடை ரெடி ஆகிடும். இது அகாரோவில் எலைட் மாடல். இதோட கெப்பாசிட்டி 14.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இது சாப்பிடும் போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அவுட் சைட் ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை, ஆனால் லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தது. உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ட்ரைனஸும் தெரியாது, ஆனால் இதில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஏர் ஃப்ரையரில் பண்ண வடை இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.